அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆர்ஆர்பில கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அல்லது பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய அதற்கு அதிகாரம் அளிக்கிறது? Which article of the Indian Constitution empower the Supreme Court to review any judgment pronounced to order made by it? Answer 137. Article 137. Next question. சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இருந்து நீக்கப்பட்டு டேஸில் சேர்க்கப்பட்டது. Right to property was removed from the part 3 of the Indian Constitution and added to which part? எந்த பார்ட்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். Part 12. Okay, next question. எந்த அரசியலமைப்பு பிரிவு கீழ் உச்சநீதிமன்றம் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தை கொண்டுள்ளது? எந்த ஆர்டிகல் கீழே உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. Under the which article does the Supreme Court have a power of judicial review? Article 32. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனத்தை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளார்? Under which article of the Constitution of India is President of India empowered to issue a proclamation of emergency? எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்துறதுக்கு நாட்டிற்கு இந்தியாவுக்கு, சரிதானா? ஸோ ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 352. ஸோ அப்போ ஆர்டிகல் 356 அப்படின்னு சொல்லக்கூடியது மாநில அவசர நிலை. ஆர்டிகல் 360ன்னு சொல்லக்கூடியது தேசிய நிதி அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் இந்திய ஒன்றிய அதிகாரப்பூர்வ மொழி இந்தி ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தி வாஸ் டிக்ளேர்டு as the official language of union under article dash the Indian Constitution. Article 343. ஜூன் 2022 நிலவரத்தின்படி அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளன? How many languages are there in the 8th schedule of the Indian Constitution as June 2022? ஸோ 22 மொழிகள் உள்ளது. ஜூன் 2022 படி மொத்தம் எத்தனை மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே 22, இங்கேயே 22. ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளில் பின்வற்றுள் எது செம்மொழியாகும்? 22 மொழிகள நிறைய செம்மொழி இருக்குது, 6 கிட்ட இருக்குது. அதுல எது செம்மொழி? கீழே கொடுக்கப்பட்டதுல எது செம்மொழின்னு பார்ப்போம். Which of the following classical language among the 22 language in the 8th schedule of the Indian Constitution? Sanskrit. சமஸ்கிருதம் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டதுல செம்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிப்பார்? Who appointed the Chief Election Commission of India? President. குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார் அப்படின்னு சொல்லி. பஞ்சாயத்து ராஜின் மூன்று அடுக்கு முறையை 1957 முதல் முதலில் பரிந்துரைத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. The three-tiered system of Panchayat Raj was first recommended by Das in 1957. பல்வந்த் ராய் மேத்தா குழு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் பஞ்சாயத்துகள் வரையறுக்கப்பட்டுள்ளன? Panchayat have been defined in which article of Indian Constitution?